நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் இலக்கிய சிறிகள் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாப்போமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம பைரவி இருக்காங்களா அவங்க வந்து அதிர்ச்சி அடைஞ்சிடறாங்க. என்னடா அது போயும் இந்த மாதிரி ஒரு ஆளுங்களுக்கா கௌதம இப்ப பிறந்தோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அதே சமயத்துல கரெக்டா என்னன்னு பார்க்க நம்ம அஞ்சலி செய்கை பண்ணுகிறத கவனிச்சிடறாங்க. கரெக்டா அந்த அப்பா அம்மாவுக்கு உடனே பாக்கணுமே நம்ம பைரவிக்கு வருது பாருங்க கோவம். அஞ்சலி தனியா கூட்டு போய் லெப்ட் ரைட்டுன்னு வாங்க ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் உன்னோட வேலை தானே, ஒழுங்கு மரியாதை உண்மையை சொல்றேன் இல்ல வச்சுக்கோ உன்ன அவ்வளவுதான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே இந்த அஞ்சலி வேற வழி இல்லாம ஒத்துக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு ஒத்துக்கவே கூடாது, அப்பதான் நம்மளோட காரியம் நடக்கும், இல்லன்னா அந்த பைரவி அவங்க பக்கம் சாஞ்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்ல மறுபக்கம் போலீஸ் ஒரு பக்கம் நம்ம பைரவி போன் பண்ணி வர சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம கௌதம கொஞ்சம் குழாவறாங்க. நீதான்பா என் புள்ள, நீதான்பா என் உசுறு, நீதான்பா மசுரு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் குழாவின்னு இருக்காங்க. இதெல்லாம் எங்க போய் முடிய போக சொல்லுங்க. நல்லா நடிப்பு நடிக்கிறாங்க. ஒரு பையன்கிட்ட வந்து அப்பா அம்மா யாருன்னு சொல்லிட்டு தெரியல. அந்த சமயத்துல இவங்கதான் அப்பா அம்மான்னு சொல்லிட்டு ஒரு ஆசையை தூண்டுறாங்க. பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேடு கெட்டவங்க பிடிச்சி ஜெயில தாங்க போடணும் பஸ் ஸ்டேஜ். அப்ப வந்து போலீஸ் பிடிச்சிடறாங்க, அடி நடிக்கிறாங்க. எம்மா இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்ல, அந்த அஞ்சலி பொண்ணு தான் இந்த மாதிரி நடிக்க சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிடுறாங்க. உடனே பாக்கணுமே அவங்களுக்கு லெப்ட் ரைட்டு வாங்கிட்டு அடுத்த செகண்டே அஞ்சலிக்கு உழுது பாருங்க அடியே, சும்மா மரண அடியா இருக்கு. அது யாருகிட்ட நம்ம கார்த்திகே பிரெக்னெண்டா இருக்கிற பொண்ணுன்னு கூட பாக்கலங்க, அடி நடிக்கிறாங்க. பிரெக்னெண்டா இருந்தா தானே அது ஒரு பக்கம் இருக்கட்டும்னு சொல்லிட்டு விட்டாலும் மறுபக்கம் பிரெக்னெண்டாவே அவ இல்ல, அப்படியே சும்மா பொலன்னு பொழக்கிறாங்க ஒரு பக்கம். இப்ப என்ன பண்ண போறோம் ஏது பண்ண போறோம்னு சொல்லிட்டு தெரியாம பயத்துல ஒரு பக்கம் திண்டான்னு இருக்கா. சரி அதெல்லாம் ஒரு பக்கம் போட்டு சொல்லிட்டு விட்டாலும் மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம தாட்சாயினி இருக்காங்களா அவங்க அஞ்சலிக்கு போன் பண்ணி என்ன கௌதமோட அப்பா அம்மா வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இங்க நடக்கிறதால உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் எங்காலதான் வர சொல்லிக்கிறது. அந்த போலீஸை கரெக்டா இவங்களுக்கு எதிராக பண்ற மாதிரி பண்ணி அவங்களுக்கு இதான் மாத்தி விட்டுறலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்கேன். ஆடா நீங்க ஒரு பக்கம் கம்னு இருங்க, அது போலி நான் தான் ரெடி பண்ணேன் எப்படின்னா ஒண்ணு இந்த கௌதம சோழியை முடிக்கலாம்னு சொல்லிட்டு லாஸ்ட்ல அது போலி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இந்த விஷயத்துல எல்லாத்திலும் சம்மந்தப்பட்டு இருக்கிற நம்ம அஞ்சலியோட அம்மாவை என்ன பண்ணலாம் சொல்லுங்க பார்க்கலாம். அவளை ஃபர்ஸ்ட் நல்லா ஊமை குத்தணும் பொண்ணு இந்த மாதிரி வந்து ஐடியா கொடுத்தா அந்த சமயத்துல என்ன சொன்னோம், இல்ல நீ வாழ போற வீடு இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது தப்புன்னு சொல்லிட்டு அறிவுரை சொல்லி அனுப்பணும். ஆனா இவ இருந்து கேடு கேட்டவன் அவ கூட சேர்ந்து நல்லா சேஞ்சா படிச்சு விட்டுக்கிறா. இதனால நம்ம அஞ்சலி இன்னும் ரொம்பவே உஸ்பேரி விட்டு இப்ப அது பண்ணலாம் இது பண்ணலாம் சொல்ல ஒரு மோட்டிவேஷன்ல போயின்னு இருக்காங்க. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுது எதெல்லாம் போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலங்க. எல்லாமே கடவுள் விட்ட வழி, அதில் எல்லாரும் ஒரு பக்கம் பயணிச்சுன்னு இருக்காங்க. இதெல்லாம் என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது. சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம கௌதம் வந்து ஒரே வார்த்தை சொல்றாங்க, நீங்க எனக்கு அப்பா அம்மா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இலக்கிய எங்க உண்மையை வளருவாளன்னு சொல்லிட்டு ஜானகிக்கு ஒரு பக்கம் பயம், இவங்க உன்னோட அப்பா அம்மா இல்ல ரேவதி அம்மா தான் உன்னோட அம்மான்னு சொல்லிட்டு உண்மையை வளருவான்னு சொல்லிட்டு பயத்துல ஒரு பக்கம் நம்ம ஜானகி துடிச்சுன்னு இருக்காங்க. எங்கடா உண்மையெல்லாம் தெரிஞ்சிரு போது அதுக்கப்புறம் எல்லாமே தலையில மாறுமே அப்படின்னு சொல்லிட்டு பயத்துல திண்டான்னு இருக்காங்க. இது எங்க போய் முடிய போகுது எங்க போய் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு யாராலையும் எதுவுமே சொல்ல முடியாதுங்க, கணிக்கவும் முடியாது. எல்லாமே ஒரு விதமான ஒரு போர்க்காலத்திலே போயின்னு இருக்கு. இந்த போர்க்காலத்துக்கு எல்லாமே காரணம் நம்ம ரேவதி தான். ரேவதி இப்ப ரிட்டர்ன் வந்து எல்லாம் உண்மையை சொல்லிட்டா இப்ப எந்த ஒரு பிரச்சனை இருக்கா, ரேவதியும் இப்ப இல்ல. இந்த சமயத்துல உண்மையை சொன்னா தான் அம்மா இந்த அம்மாவே நான் தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சவர் நம்ம கௌதம். சோ நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம்.